எபிசோட் ஸ்டார்டிங்ல போன எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது காட்டுறாங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டையும் நம்ம ஹீரோவையும் போலீஸ்காரங்க கூட்டிட்டு போய் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த இன்னசென்ட் இருக்கான்ல, அவன் போலீஸ்காரங்க கிட்ட அழகா போய் சொல்லி சமாளிச்சுட்டு இருப்பான். ஏன்னா இவங்க போட்ட பிளான் அது உண்மையை சொல்லிட்டோம்னா தூக்கி உள்ள வச்சிருவாங்க. அதனால நாங்க அந்த குப்பைமேட்டை கிளீன் பண்றதுக்காக போனோம். நாங்க 3 பேரும் ஒரு கேங்கா போனோம். அதுல அவ டக்குன்னு வலிக்கு கீழே விழுந்துட்டா. இதை பார்த்த அந்த ஹீரோ தப்பா நினைச்சிட்டு எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேஸையே மாத்தி விட்டுருவாங்க. நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரியாது. அவன் சைலண்டா இருந்துருவான். இவனுங்க ஏதோ பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு கோபமா போலீஸ்காரன்ட்ட பேசிட்டு அங்க இருக்கிற ஒரு பேப்பர் மேல கை வைப்பாங்க. கோவத்துல கை எடுப்பா. அந்த பேப்பர் பாத்தீங்கன்னா கையோட கிழிஞ்சு வந்துடும். அவனுக்கு என்னன்னே புரியாது. உதறிட்டே வருவான். பேப்பர் கீழே விழுகாது. அங்க இருந்து அப்படியே கிளம்பிடுவாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் கூட 2 பேருமே ஹாஸ்பிட்டல் உட்காந்து சும்மா சூப்பரா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் அவ என்னெல்லாம் பார்த்தா அப்படிங்கறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பா. நான் உள்ள போய் விழுந்தேன்னா கண்ணை முடிச்சு பார்த்தா ஒரு கைக்குள்ள இருக்கேன். அங்க ஒரு லேடி நீங்க இருக்கக்கூடாது, வெளியே வாமான்னு கூப்பிட்டாங்க. டக்குன்னு கண்ணை முடிச்சு பார்த்தா நான் இங்க இருக்கேன், எனக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பா. இது அவங்க 2 பேருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இது நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, அதனால உனக்கு அந்த மாதிரி தோணி இருக்கும், நீ அது பயப்படாத, அதெல்லாம் தானா சரியாயிடும், ஆனா நீ ஒரு வழியா பொழைச்சு வந்தது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இதை அவங்க பாட்டி கரெக்டா என்ட்ரு ஆயிருவாங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல. அப்படியே கேட்டுருவாங்க. பார்த்தவனே 3 பேரும் பயந்துருவாங்க. பயந்த ஆளாளுக்கு ஒரு பக்கம் போய் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. ஏன் நம்ம ஹீரோயின் போய் அங்க இருக்கிற வார்ட்ரூப்ல போய் ஒளிஞ்சுப்பா. ஒளிஞ்சிட்டு கண்ணை முடிச்சு பாக்குறா. பார்த்தா வேற ஏதோ ஒரு ஊர்ல வேற ஏதோ ஒரு இடத்துல கண்ணை முழிக்கிறாங்க. பார்த்தா அங்க பழைய காலத்துல ஆளுங்களா இருக்காங்க, தண்டனை கொடுத்துட்டு இருக்காங்க, மிக கொடூரமான தண்டனை எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா அவளுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அவன் மட்டும்தான் அங்க வித்தியாசமான ட்ரெஸ்ல இருப்பா. எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு பழங்காலத்து ட்ரெஸ் போட்டு தான் அங்க நின்றுகிட்டு இருப்பாங்க. இங்க நம்ம பாட்டி விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட, என்ன நடந்துச்சுன்னு மரியாதை சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் 2 பேரும் சொல்லுவானுங்க பாட்டி கிட்ட, நாங்க 50 மில்லியன் வான் வாங்குறதுக்காக அவ சொன்ன பிளானுக்கு ஒத்துக்கிட்டு நாங்க கடத்தரமா நடிச்சோம் அப்படின்னு சொல்லுவானுங்க. இத பாட்டி கேட்டுட்டு அவங்களோட பேத்திய கபோர்டுக்குள்ள இருந்து வெளியே வர சொல்லுவாங்க. கபோர்டு கிட்ட போய் கத்துவாங்க. அவ வெளியே வரமாட்டா. திறந்து பார்த்தா அவ இருக்கவே மாட்டா. எப்படி இருப்பா, இவதான் அங்க இருக்காளே. அவங்க பக்கத்துல தேடி பாக்குறாங்க. பார்த்துட்டு மறுபடியும் இங்க பாக்குறாங்க. அவ வார்ட்ரூப்ல இருந்தா. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. இப்பதான் திறந்து பார்த்தா நீ உள்ள இல்லையேன்னு சொல்லுவாங்க. ஆனா தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாத ஹீரோயின் அவ பாட்டி கிட்ட ரொம்ப பயப்படுவா. எனக்கு வினோதமா ஏதோ தெரியுது, என் கண்ணுக்கு ஏதோ தெரியுதுன்னு அழுவா. அவ பாட்டி பயந்துருவாங்க. இத வெளியே நின்று நம்ம ஹீரோ யாருக்கும் தெரியாம கேட்டுக்கிட்டு இருப்பான். ஏதோ வித்தியாசமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு அவன் அங்கிருந்து அப்படியே கிளம்பி போயிடுவான். இங்க ஒரு பிச்சைக்கார தாத்தாவை கடத்திட்டு போனாங்க இல்லையா, அந்த தாத்தா அவனோட வைஃப் கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. அவர் செத்து போன வைஃப் கூட. அவரு ஒரு லேப்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்லிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு பையனை காப்பாத்தினது விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லுவாரு. அதோட நம்பர் 3972 சொல்லுவாரு. ஆனா அவனை நான் காப்பாத்திட்டேன் அப்படிம்பாரு. அந்த தாத்தாவை அப்படியே ஜூம் அவுட் பண்றாங்க. பார்த்தா வெளியே இருந்து ஒரு 3 பேரு அந்த தாத்தா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்த தாத்தாவை அவங்க சொல்ல வைக்கிறதுக்காக அந்த தாத்தாவோட மனசுக்குள்ள போய் இந்த மாதிரி அவங்க கற்பனை பண்ணி காமிச்சிருக்காங்க. இவங்களுக்கு தேவையான விஷயம் கிடைச்சதுனால அந்த பையன் யாருங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருது. அந்த பையனோட சின்ன வயசு போட்டோ அவங்க வச்சிருப்பாங்க. அந்த போட்டோவை பார்த்துட்டு அவங்க 3 பேருமே ரெகக்னைசேஷன் பண்ணிக்கிறாங்க, அந்த பையன் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பசங்க எல்லாம் சின்னதா இருக்கும் போது காட்டுறாங்க. அங்க பார்த்தா அது ஒரு பெரிய லேப், அங்க நிறைய பசங்க இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பாக்குற ஞாபகம் தான் வருது. அங்கேயும் இதே மாதிரி தான் சின்ன பசங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. இந்த சின்ன பசங்களுக்கு ஒரு கெமிக்கல் மாதிரியான விஷயத்த அவங்க பிளட்குள்ள செலுத்தி அவங்களுக்கு சூப்பர் பவரை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. எப்படி அதுல ஒரு சூப்பர் பவர் ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு ரூம்குள்ள வச்சு அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. அந்த சமயத்துல அங்க ஒரு பையனுக்கு சூப்பர் பவர் பயங்கரமா ஆக்டிவேட் ஆயிருது. அதுல எல்லா பொருளும் அப்படியே மிதக்க ஆரம்பிக்குது. அதுல ஆக்சிடென்ட் ஆக போற சமயத்துல அங்க ஒரு பையன் அவனை காப்பாத்திடுவான். இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு வந்த கனவு தான். நம்ம ஹீரோ முழிச்சு பாக்குறான். பார்த்தா அங்க ரூம்குள்ள அவன் பெட்ரூம்ல எல்லா பொருளும் அப்படியே மேல மிதந்துட்டே இருக்குது. கண்ணை முடிச்சு அவன் மனசு சாந்தியானதுக்கு அப்புறம் அந்த பொருள் எல்லாம் கீழே விழுகுது. வழக்கம் போல அவனோட ஹவுஸ் ஓனர் கதவை தட்டி சத்தம் போடுறாங்க, நீ வீட்டை காலி பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் நமக்கு புரியுது ஏன் நம்ம ஹீரோட ரூம்ல பொருள் அலங்கோலமா கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாட்டி நம்ம ஹீரோயினை அவ காலில் ஏதோ அச்சலா இருக்குங்க, உடம்புல ப்ராப்ளம் இருக்கிறதுனால அதெல்லாம் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அவ ஃபேஸை பார்த்துட்டு கீழே பார்ப்பாங்க, அதெல்லாம் அப்படியே மறைஞ்சு போயிடும். அவங்களுக்கு அப்படியே ஷாக்கிங்கா இருக்கும். அதே ஷாக்கிங்கோட போய் டாக்டர் கிட்ட பேசுவாங்க. டாக்டருக்கும் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா உங்க பேத்தி பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், உங்க பேத்திக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க சரியாயிட்டாங்கன்னு சொல்லுவான். இதை கேட்டு பாட்டி ஷாக் ஆயிருவாங்க. எப்படி இது நடந்துச்சுன்னே பாட்டிக்கு புரியாது. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பாட்டி அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க ரேக்ல இருந்து ஒரு பழைய புக் எடுத்து அதுல ஒரு நம்பர் இருக்கு, அதுக்கு கால் பண்றாங்க. அவங்க யாருமே எடுக்கல, பதில் சொல்ல. அதனால அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க. இந்த மெசேஜ் கேட்டதுமே எனக்கு திருப்பி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டி யாரை கூப்பிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அந்த விசிட்டிங் கார்டுல ஒரு பெரிய சிம்பிள் இருக்கு. பாக்குறதுக்கு ஒரு இலுமினாட்டி சிம்பிள் மாதிரி இருக்கும். ஹவண்டோ லேப் அப்படின்னு போட்டிருக்கும். அந்த லேபோட சிம்பிள் தான் இங்க சர்ச்ல இருந்து ஒரு பேம்லெட் கொடுத்தாங்க இல்லையா, அந்த இடத்துல இருக்கும். இப்பதான் நமக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் வரும். அந்த பேம்லெட்ல இருக்கிற சிம்பிளும் பாட்டி
பாட்டி விசிட்டிங் கார்டில் வச்சிருக்க சிம்பிளும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ஹீரோ வந்து உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். அது என்ன லேப் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஹீரோட கனவுல வந்து அதே லேப் தான், அந்த கம்பெனியை சேர்ந்த சர்ச் தான் அந்த சர்ச். இதெல்லாம் பின்னாடி இருந்து யார் இயக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சு வந்திருக்கான். இதெல்லாம் எப்படி ரன் பண்றாங்க, யார் ரன் பண்றாங்க அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு சந்தேகமா இருக்கும். ஒரு சிலர் மேல அவனுக்கு சந்தேகமா இருக்கும். அந்த சந்தேகத்தை அவன் கூடிய சீக்கிரம் வந்து தீர்த்துப்பான். அதே சமயத்துல வந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸை வந்து காட்டுறாங்க. அந்த முட்டா பீஸும் அந்த இன்னசென்ட் பீஸும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நீ தாண்டா முட்டாள் மாதிரி அழுத, நீ தாண்டா முட்டாள் மாதிரி அழுதன்னு சொல்லி மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை எல்லாருமே வந்து கிண்டல் பண்ணுவாங்க, திட்டுவாங்க, அவனோட லுக்கை வச்சு பாடி ஷேமிங் பண்ணுவாங்க. அது அவனுக்கு பிடிக்காது. ஏன்னா கண்ணாடி போட்டவன் என்னதான் இன்னசென்ட்டா இருந்தாலும் அவனை ரொம்ப இன்சல்ட் பண்ணுவான். அவனை இன்சல்ட் பண்ணிட்டு அவன் அங்கிருந்து கோவத்துல எந்திரிச்சு போவான். நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கோவத்துல அவன் எடுத்த அந்த கூல் ட்ரிங்க்ஸ் கேனை கசக்கி தூக்கி வீசுவான். அது பின்னாடி போய் டம்முன்னு விழுகும். அதே சமயத்துல அந்த இன்னசென்ட்டா அவன் வீட்டுக்கு வந்துருவான். அவன் பொண்டாட்டி அவனை மதிக்க மாட்டா இல்லையா. நீங்க எங்க போனீங்கன்னு சொல்லி அவன் பொண்டாட்டி விசாரிச்சுட்டு இருப்பா. இவனும் போய் சொல்லுவான். சரி பொண்டாட்டி உள்ள போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்து கை எடுக்க ட்ரை பண்ணுவான். அவன் ஃப்ரிட்ஜ்ல வந்து கை ஒட்டிக்குங்க. எப்படியும் அவன் பொண்ணுகிட்ட இருந்து தப்பிச்சு பொண்டாட்டி கிட்ட தப்பிச்சு ஃப்ரிட்ஜ்ல இருந்து கை எடுக்க ட்ரை பண்ணுவான். அதே சமயத்துல அந்த கேன் போய் டம்முன்னு வந்துச்சு இல்லையா, அது அவன் வீட்டுல ஓட்டையே போட்டிருக்கும். அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆயிடுவான். என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு இருப்பான். இந்த வெப் சீரிஸே ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. ஒரு மாதிரி ஸ்லோவா போனாலும் இவனுக்கு பண்ற முட்டாள்தனம் வந்து சிரிக்க வைக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் சிந்திக்க வைக்கிற மாதிரி இருக்கும். நமக்கே வந்து கோவம் வரும். டே தயவு செஞ்சு சூப்பர் பவர் யூஸ் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில பாட்டி வந்து பேத்திக்கு பிரேக்ஃபாஸ்ட் விருந்தே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் சொல்லுவாங்க, உன்னோட வியாதியெல்லாம் சரியா போச்சு, உனக்கு இனிமே எதுவுமே ஆகாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டு அந்த ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுவா. அது மட்டும் இல்லாம பாட்டி அவளுக்கு பாஸ்போர்ட் கொடுத்துருவாங்க. நீ இனிமே எங்க வேணா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பர்மிஷன் கொடுத்துருவாங்க. இதை கேட்டு ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆயிருவா. அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு கூட வழக்கம் போல ஹோட்டல்ல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பா. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு ரீகால் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. ரெண்டு பேத்துக்குமே ஒன்றும் புரியாது. அவளும் யோசிச்சு பாப்பா, ஒன்றும் கிடைக்காது. அதே சமயத்துல ஹீரோவும் அங்க வந்துருவான். வந்து அவகிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருப்பான். நேத்து நீ செத்து போயிருந்த, இப்ப எப்படி உயிரோட இருக்க, யாரு நீ உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். ஆனா அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்ம ஹீரோ அவ எதையோ மறைக்கிறான்னு நினைச்சிட்டு வண்டர் கிண்டரை பத்தி கேள்விப்பட்டிருக்கான்னு கேட்பான். அதுக்கு அவ ஏதாவது ரெஸ்டாரண்டான்னு கேட்பா. ரெண்டு பேத்துக்குமே அதை பத்தி எதுவுமே தெரியாது. ஏன் எதுக்கு இதெல்லாம் கேட்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவான். ஆனா நம்ம ஹீரோயினும் அவன் ஃப்ரெண்டும் பயப்படுவாங்க. யாரா அவன் பைத்தியக்காரன், நம்ம கிட்ட வந்து இப்படி விசாரிச்சுட்டு இருக்கான், என்னடா நடந்துச்சு நமக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அந்த பையன் சொல்லுவான், நம்மளோட விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சுச்சுன்னா போலீஸ்ட்ட மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லுவான். பயப்படாதடா, நம்மளோட விஷயம் தான் எதுவுமே தெரியாது, அதுக்குதான் ஆதாரமே கிடையாது அப்படின்னு சொல்லுவா. யார் சொன்னா, அந்த கேமரா அங்கேயே போட்டு விட்டுட்டின்னு சொல்லுவான். அதை கேட்டுட்டு ஹீரோயின் கடுப்பாயிருவா. உடனே அந்த கண்ணாடி போட்ட இன்னசென்ட்டுக்கு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கால் பண்ணிடுவான். அவனும் அவன் கடையில இருந்து கிளம்பிடுவான். நம்ம ஹீரோயினும் அவளோட ஆதாரத்தை தேடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருப்பா. அதையே நம்ம ஹீரோ பார்த்துட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். கரெக்டா நம்ம ஹீரோயின் ஜங்க் யார்டு கிட்ட போனதுமே நம்ம ஹீரோ கிட்ட போய் அங்க ஒருத்த கேமரா வச்சு பார்த்துட்டு இருக்கிறத நோட் பண்ணிட்டு கேமராவை அங்கிட்ட இருந்து வாங்கிடுவான். வாங்கி பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த வீடியோல செத்து போய் கிடப்பா. நம்ம ஹீரோ வெளியே இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் அங்க ஒரு பழைய பில்டிங் இருக்கும், அதுக்குள்ள போயிட்டு அவ கேமராவை தேடிக்கிட்டு இருப்பா. ஆனா அவளுக்கு தெரியாது ஹீரோ கிட்ட கேமரா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்துல அந்த கண்ணாடி போட்ட இன்னசென்ட் வந்து வேன் எடுத்துட்டு அதே இடத்துக்கு வந்துகிட்டு இருப்பான். அங்க வந்துருவான். வந்து பார்த்தா வெளியே நின்று நம்ம ஹீரோ அந்த இடத்த கண்ட்ரோல் பண்றத வேன்ல உட்கார்ந்து நம்ம ஹீரோக்கு தெரியாம பார்த்துக்கிட்டு இருப்பான். உள்ள நம்ம ஹீரோயின் இருக்கிறது நம்ம ஹீரோக்கு நல்லா தெரியும். நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோயினை அவளோட உண்மையான சுயரூபத்தை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதுக்குள்ள மாட்ட வச்சு அந்த இடத்தையே வந்து நசுக்க ட்ரை பண்ணுவான். இதை வெளியே இருந்து பார்த்துட்டு அந்த கண்ணாடி போட்ட இன்னசென்ட் என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா இவன் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பான் ஒரு சூப்பர் பவர் உள்ள ஆளை. நம்ம ஹீரோ மொத்தமா அந்த இடத்த அவன் கையால ஒரு நசுக்குவான் பாருங்க. அந்த இடமே சுருங்கி போயிடும். பார்த்தா நம்ம ஹீரோயின் கண்ணை முழிச்சு பாக்குறா, வேற எங்கேயோ இருக்கா. அது ஒரு கடல் நடுவில் ஒரு போட்டு அந்த இடத்துல இருக்கா. அதே சமயத்துல எங்க கடையில வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க டிவி பாக்குறாங்க. அங்க ஒரு நாடகம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நாடகத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மிஸ்டேக் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. நாடகத்தை எடுக்கிறவங்க பாரு, லேட்டஸ்டா டிஸ் போட்டு வரவங்க நிக்கிறது கூட தெரியாம வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. என்ன கேமராமேனோ என்ன டைரக்ஷனோ போ அப்படின்னு சொல்லி அவ புலம்பிட்டு இருப்பா. பார்த்தா நம்ம ஹீரோயின் பழங்காலத்துக்கு போயிட்டு அந்த மாதிரி காட்டுவாங்கல்ல, அவ பழங்காலத்துக்குலாம் போல, அவ அங்க இருந்து மறைஞ்சு அந்த நாடகம் எடுக்கிற இடத்துக்கு தான் போயிருக்கா. இது நமக்கு இப்ப தெரிஞ்சிடும். ஒரு வழியா அந்த வேனுக்குள்ள இருந்து வெளியே வந்து நம்ம ஹீரோக்கு தெரியாம அந்த இன்னசென்ட் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அவன் நசுக்கி போட்ட இடத்த அவன் கையாலேயே சுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அங்க உள்ள அவ என்ன பண்றா, எப்படி இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக. ஏன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு நாலேஜ் இருக்கும், அவ செத்து போனா திரும்பி உயிர் வரும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜில அவளை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, கொன்னாதான் உண்மை தெரியும் சொல்லிட்டு அதை பண்ணிட்டு அங்க இடத்துல தேடிட்டு இருப்பான். அதே சமயத்துல அங்க ஒருத்த வந்து இவனை தூரமா நின்று பார்த்துட்டு இருப்பான். பார்த்துட்டு 3972 நீதானா அது அப்படின்னு சொல்லுவான். இந்த பையன் யாருன்னு தெரியுதா, அந்த வயசான தாத்தாவை அவங்களோட வைஃப் கூட உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு இமேஜினேஷன் கொடுத்து அவங்ககிட்ட இருந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்களே, அந்த குரூப்ல சேர்ந்தவன் தான் இவன். நம்ம ஹீரோ இந்த இடத்துல வந்து தேடி பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்க யாருமே இல்ல. அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியல. இங்க அந்த
அந்த ஹேக்கர் நம்ம ஹீரோயின் எங்க இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு தான் இருக்கான். இப்போ வரைக்கும் பார்த்தா அவன் வேற எங்கேயோ கடல் நடுவில் இருக்கான்னு சொல்லி காட்டுது. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. டே என்னடா சாஃப்ட்வேர், நம்ம சாஃப்ட்வேர் தப்பா காட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை சொரிஞ்சிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் அந்த கப்பல்ல ஆச்சரியத்தோட நின்றுட்டு இருப்பான். பார்த்தா 3 பேரு கன் எடுத்துட்டு வந்து கன் பாயிண்ட்ல நம்ம ஹீரோயினை நிக்க வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து சுட ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோயின் பயத்துல கண்ணை மூடுறா. அந்த குண்டு அவளை நோக்கி வரும். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பெரிய பங்களாவை காட்டுறாங்க. அங்க ஒருத்தர் இருக்கான். அந்த 2 பொண்ணுங்களை காட்டுறாங்க. கூடவே ஒரு அப்பா வந்திருக்காரு. அந்த லேப்ல நம்ம ஹீரோட கனவுல ஒருத்தர் வந்தார்ல, அவர் தான் இவரு. அந்த லேபோட சீனியர் சயின்டிஸ்ட்னு வச்சுக்கோங்க. அந்த 2 பொண்ணுங்க அந்த பையனோட இருந்தாங்க இல்லையா, நம்ம ஹீரோவை போய் ஒருத்தன் வாட்ச் பண்ணிட்டு இருந்தா இல்லையா, அந்த பையன் கூட இருந்தது தான் இந்த 2 பொண்ணுங்க. இவங்க 3 பேருமே வந்து இந்த ஆளை வந்து பார்க்க வந்திருக்காங்க. பார்க்க வந்ததுமே அந்த ரூம்குள்ள ரத்தம் தெரிக்குது. அந்த ஆளுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.